When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. அதே மாதிரி தான். அதாவது ஒரு 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 தெரு நன்றாக இருந்தால் ஒரு ஊர் நன்றாக இருக்கும். ஒரு ஊர் நன்றாக இருந்தால் ஒரு நாடே நன்றாக இருக்கும். நாடு நன்றாக இருந்தால் இந்த உலகமே நன்றாக இருக்கும். அது போன்றுதான் there is a peace in the world என்று சொல்லியிருக்கிறேன். அதே போன்று நமது வீட்டில் அந்த அமைதி நிலவ வேண்டும். அந்த வீட்டில் எந்த அளவுக்கு அந்த சுபிட்சமான அந்த அமைதி நிலவுகிறதோ அதே போன்றுதான் அவர்கள் வாழ்க்கையுமே அமையும். அதே போன்ற அனைத்து தம்பதியும் இதே போன்ற மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி என்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நிஜமா அந்த கேரக்டரை பியூட்டியா வச்சுக்கிட்டாக்கா வீடு ஹார்மோனியா இருக்கும்னு சொல்றாருல. சோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டே வரோம். ஜெயிச்சாரியா போயிட்டே இருக்க வேண்டியது. என்னதான் அவர் எங்ககிட்ட மறைஞ்சாலும் இந்த வாய்ஸ்ல எல்லாம் வந்து கேட்கும் போது ரியலி அண்ணா ஜெயலலிதா அம்மா வாய்ஸ்ல என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று கலாட்டா என்ற ஒரு யூடியூப் மூலமாக மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதே போன்று நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் மக்களுக்காக அவர்கள் கொடுக்கவிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர். நிஜமாலே இந்த மாதிரி தலைவர்கள் வாய்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது we are really honored. Okay, thank you so much bro. நீங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணி காட்டுங்க செலிபிரிட்டிஸ் வாய்ஸ்ல. இந்த நிகழ்ச்சிக்காக இல்ல இந்த இடத்துல உங்களை பார்த்த உடனே மனசையும் அவங்க கிட்ட பறி கொடுத்துட்டேன். மேபி இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன டைலாக்கா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா இன்று கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பவும் உங்க மேல ஒரு பிரியம் ஏற்பட்டு உங்ககிட்ட சின்னதாக சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லாமா? சாரி கமல் சார், நான் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. அடுத்த ஆக்டர் வரணும். இல்ல சொல்ல எனக்கு என்ன பிரச்சனைங்க, எனக்கு வந்து உங்களை தான் பிடிக்கும், உன்னைதான் பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும், வேற என்னது. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ரிஜெக்டட் இல்ல பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க ஆரம்பத்துல எடுத்தோன்னே என்னதான் பிரச்சனைன்னு சொன்னீங்களா, அதனால ரிஜெக்ட். அதெல்லாம் ரிஜெக்ட் இல்ல, நான் நார்மலா தான் சொன்னேன். பிரச்சனை எதுவும் இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. யோசிக்கிறீங்களா? அப்ப அந்த ஐ லவ் யூ தூங்க இல்ல, ஐ லவ் யூ ஒன்னுங்க. ஐ லவ் யூ ஒன். ஏப்பா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து நீங்க பாட்டுக்கு வந்து அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல, அவர் வந்தா அது ரிஜெக்ட், இவரு வந்தா இது ரிஜெக்ட்னு சொல்றீங்களே. நான் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவேன்ப்பா. சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. வேண்டாம். ஏன் தம்பிச்சு, ஏன் பாப்பா தம்பின்னு சொல்லிட்டீங்களா, அதனால வேண்டாம். நீங்க என்ன ஒரு பொண்ணா கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மூட்டை பூச்சி அடிக்கிறது எப்படின்னு கத்துக்குங்க. பூட்டை பூச்சை பிடிச்சி நங்கு நடிச்சு தூக்கி எறியணும், அது தெரியாதா எனக்கு? அந்த மிஷினை யூஸ் பண்ணி நீங்க மூட்டை பூச்சி நசுக்கினாதான் நான் உங்களை அக்செப்ட் பண்ணுவேன். ஆத்தாடி ஆத்தா, அப்ப நான் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். வரட்டுமா? வாங்க. ஆத்தாடி ஆத்தா.